எதுக்கு சொல்றோம்? பிறர் பொருள் ஹராம்ங்கிறதுல இருந்து உள்ள விதிவிலக்குக்காக இந்த டாபிக்கை எடுக்கிறோம். இது புகாரியில 1425, 1437, 1440, 1441, 2065 ஆகிய ஹதீஸ்களை நீங்க புகாரியில தமிழாக்கருக்கு எடுத்து பார்த்துக் கொள்ளலாம். அப்ப இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இதுல இன்னொரு விளக்கம் இருக்கிறது. என்ன விளக்கம்னு கேட்டா, இந்த ஏழைகள் வந்தா சாப்பாடு கொடுக்கிறது இருக்குல்ல, இவன் பொதுவா சொல்லி வச்சிருக்கான், எந்த ஏழை வந்தாலும் சாப்பாடு கொடுத்துரு, அதை பத்தி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி வச்சிருந்தான்னு வைங்க. அப்படி சொல்லி வச்சிருந்து இவன் கொடுத்தா தான் இவனுக்கு முழு கூலி கிடைக்குமா. இவன் சொல்லாம அவ கொடுத்தான்னு சொன்னா பாதி கூலி தான் இவனுக்கு கிடைக்கும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. கூலி கிடைக்கும்னா முழு கூலி உங்களுக்கு வேணும்னா என்ன செய்யணும்? வீட்டுல சொல்லிட்டு வந்துடும். என்ன செய்யணும்? இந்த ஏழை பழைக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறீங்களா, அதெல்லாம் கொடுத்துக்க, பிரச்சனை இல்லை, எத்தனை வேணாலும் கொடுத்துக்க, ஒரு கூட அரிசியை போட்டு ஆக்கிக்க, ஏழைகளுக்கு கொடுக்குற பத்தி பஞ்சாயத்து இல்லைன்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டீங்க, உங்களுக்கு முழு கூலி அப்படியே கிடைச்சிடும். சொல்லாம வந்துவிட்டீங்கன்னு வைங்க, பொதுவா ஒரு தடவை சொன்னாலும் டெய்லி சொல்ல தேவையில்லை. இன்னைக்கு அன்னைக்கு போய்கிட்டு அன்னைக்கு இவ்வளவு கொடுத்து அப்படி சொல்ல தேவையில்லை. ஜென்ரலாவே நீ என்ன சொல்லலாம், பொதுவா நீ எப்ப வேண்டாலும் ஏழை பழைய கொடுத்துக்கமான்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டீங்கன்னா, அவங்க எத்தனை பேர் கொடுக்குறாங்களோ நீங்க கொடுத்ததாக உங்களுக்கும் கூலி, அவங்க நின்று கொடுத்ததுனால அவங்களுக்கும் கூலி, ரெண்டு பேருக்கும் கூலி யாருக்கும் குறைக்காது. அவங்களுக்கு கொடுத்ததுக்காக உங்க கூலி எல்லாம் குறைக்க மாட்டான், உங்களுக்கு கூலி தர்றதுக்காக வேண்டி அவங்க கூலி எல்லாம் குறைக்க மாட்டான். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கன்னா, இதா அன்ஃபகத்தில் மரஅத்து மின் கஸ்பி ஜௌஜிஹா, கணவனுடைய சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பெண் செலவிட்டால், அன் கைரி அம்ரிஹி, அவனுடைய ஆர்டர் இல்லாமல், அவனுடைய அனுமதியோ உத்தரவோ இல்லாமல் செலவிடுவாளையானால், ஃபலஹு நிஸ்பு அஜ்ரிஹி, அவனுக்கு பாதி கூலி தான் கிடைக்கும். நீ உன் காசுல இருந்து உன் மனைவி உனக்கு தெரியாமல் உன்னுடைய உத்தரவு இல்லாமல் அவள் நல்ல காரியம் பண்ணினால் அவளுக்கு ஒரு முழு கூலியும் உனக்கு ஒரு பாதி கூலி, ஒன்றரை கூலி தான் கிடைக்கும். எப்ப முழு ஆளுக்கு ஒவ்வொரு கூலி எப்ப கிடைக்கும் என்று சொன்னால், நீ சொல்லி அவ செஞ்சிருந்தாலேயானால் உனக்கு அவளுக்கு பாதிப்பு வரல. இப்ப ரெண்டுலையுமே நீ சொல்லி செஞ்சாலும் சரி சொல்லாம செஞ்சாலும் சரி அவளுக்கு கிடைக்கிற கூலி குறைய மாட்டேங்குது. யாரு குறைஞ்சு போயிருது? புருஷங்காரன் சொல்லி பர்மிஷன் கொடுத்திருந்தானேயானால் அவனுக்கு முழு கூலி கிடைக்கிறது, சொல்லாம வந்துட்டானேயானால் பாதி கூலி கிடைக்கும். இது புகாரியில 2066வது ஹதீஸ்லையும் 5195வது ஹதீஸ்லையும் 5260வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இது கூலிக்காக உள்ள டாபிக் இல்ல. என்ன டாபிக் இது? ஒரு மனைவிக்கு இந்த ரைட் இருக்குதுங்கிறது தான் இது. இதை நம்ம எதுக்கு சொல்றோம்? மனைவிக்கு கணவன் சொத்துல கேட்காமலேயே செலவழித்தால் கூலி இருக்குன்னா கேட்காம செலவழிக்கலாம்னு அர்த்தம் அதுல வந்துருதுல. கேட்காமல் கொடுப்பாளையானால் பாதி கூலின்னா கேட்காம கொடுக்கிற உரிமை அவளுக்கு இருக்குன்னு வந்துருதுல, அதனால அவளுக்கு பாதி கூலி கிடைக்குது. அது விளங்கி கொடுக்கிறோம். அதே மாதிரி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா நாயுடைய தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அஸ்மா, அவங்க என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரொம்ப ஏழையா இருந்தாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரொம்ப வறுமையான ஒரு நிலையில இருந்தாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, மாலி மாலுன், எனக்கு எந்த ஒரு காசு பணமுமே இல்லாம இருக்கிறேன், நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன். ஆனா எனக்கு உள்ள காசுன்னு சொன்னா ஜுபைர் கணவர் கொண்டாந்து வீட்டுல வைக்கிறாரு, அந்த காசை தவிர எனக்குன்னு எந்த ஒரு காசும் கிடையாது. பாப்பா மாட்டிருந்து வந்தது மாதிரி அது பொருள்கள், என் பேர்ல உள்ள வீடு வாசல் சொத்து நகை ஒண்ணுமே இல்லாம நான் இருக்கிறேன். அதனால அதுல இருந்து எடுத்து நாங்க தர்மம் செஞ்சுக்கிட்டுமா கேக்குறாங்க. என் புருஷன் கொண்டாந்து வைப்பார்ல காசு, அந்த காசை தவிர வேற காசு எனக்கு ஒண்ணும் கிடையாது, அதுல இருந்து நான் தர்மம் செஞ்சுக்கிட்டுமான்னு கேக்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தசத்தகி, தர்மம் செஞ்சுக்க. ஆனா இத செஞ்சுக்க நீங்க மொட்டையா சொன்னால் நீங்க விளங்கிக்கிறணும். என்ன விளங்கிக்கிறணும்? இதுக்கு முந்தி பொதுவா சொன்னாங்கல்ல, அவனத்துக்கு சந்தியில் நிப்பாட்டுற அளவுக்கு செஞ்சிடக்கூடாது, அதெல்லாம் வச்சுக்கிறேன். தர்மம் செஞ்சுக்கன்னு சொன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவனுக்கு தர்மம் நிப்பாட்டக்கூடாது. அவனுடைய சக்தி, அவனுடைய தேவை, புருஷனுடைய கெப்பாசிட்டி என்ன, அதையெல்லாம் கவனித்து, அதெல்லாம் வேற பில் மௌரூஃபின் வந்துருச்சு, நேற்று சொன்ன ஹதீஸ்ல வந்திருக்குது. அப்ப அவனுடைய நல்ல விஷயங்கள்ல, நேர்மையான விஷயத்துல இந்த அளவுக்கு புருஷன் நம்ம எடுக்கலாமான்னு கணக்கிட்டு என்ன செய்யணும்? எடுத்து தர்மம் செஞ்சுக்க, உனக்கு அல்லாஹ் கூலி தருவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியில 2590வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதனால மனைவிக்கு இந்த உரிமை இருக்கிறது. ஆனா ஒரு ஹதீஸ நாளைக்கு நீங்க பார்த்துட்டு கேட்டக்கூடாது இல்லையா? மனைவி வீட்டுல கணவன் அனுமதி இல்லாம ஒரு பருக்கையை கூட எடுத்து அடுத்தால கொடுக்க கூடாதுன்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸை யாராவது மட்டும் காட்டி என்ன செய்வாங்க? இப்படி சொல்லி எப்படி ஒரு ஹதீஸ் இருக்குன்னு கேட்பாங்க. அது என்ன ஹதீஸ்னு சொன்னா, லா துன்ஃபிகு இம்ராத்துன் ஷையன் மின் பைத்தி ஜௌஜிஹா, கணவனுடைய வீட்டிலிருந்து ஒரு பெண் எதனையும் செலவழிக்க கூடாது, இல்லா பி இத்னி ஜௌஜிஹா, கணவன் அனுமதி வாங்கினாலே தவிர செலவழிக்க கூடாது. வீட்டில் உள்ள புருஷனுடைய வீட்டில் இருந்தால் அவனுடைய கையில உள்ள செலவழிக்கலாம். புருஷனுக்கு சொந்தமான விஷயமாக இருந்தால் அவன் அனுமதி இல்லாம எந்த ஒன்றையும் செலவழிக்க கூடாதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
கீழே யார ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க சஹாபாக்கள்லாம், உலத்தாம் சோறு கூட கொடுத்து உணவு ரொட்டின்னு வச்சுக்கிறீங்களா, நமக்கு சோறு உங்களுக்கு ரொட்டி, இந்த உணவு கூட கொடுக்க கூடாதா, எடுத்து செலவழிக்க கூடாதுங்கிறீங்களே, பசிச்சா ஒருத்தனுக்கு சாப்பாடு கூட போடக்கூடாதா அப்படின்னு ஒருத்தர் கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, "தாக்க அஃலலு அம்வாலினா", அதானப்ப செல்வத்தில் சிறந்த செல்வம், அதை எப்படி கொடுப்ப, கொடுக்க கூடாது, அதுவும் தான் கொடுக்க கூடாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி போடுறாங்க. அப்ப ஏழைக்கு சோறு கூட போடக்கூடாது, புருஷன் அனுமதிச்சா தான் கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்துப்பட இந்த ஹதீஸ் திருமிதியில 660வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் நம்ம சொன்ன அவ்வளவுக்கு மாத்தமா இருக்கிறது. இது வரைக்கும் செலவழிக்கலாம், கேட்காம செய்யலாம், கூலி தான் இருக்குது, அவனுக்கு கூட பாதி கூலி இருக்குது என்கிற மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கும் பொழுது, அதுக்கு மாற்றமாக திருமதியில் வரக்கூடிய 660வது ஹதீஸ் இடம்பெற்றிருக்குதுன்னு சொல்லி நம்ம குழம்பிட வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டா, இந்த ஹதீஸ் அந்த ஹதீஸோட கம்பேர் பண்ணும் பொழுது இது ஆதாரப்பூர்வமானது அல்ல. இதை சொல்லக்கூடிய ஒரு ஆள் சுரஹ்பீல் பின் முஸ்லிம் என்பவர் அறிவிக்கிறாரு. இவர் பலவீனமான ஒரு ஆளு. இவர் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகள் சரியானதா இருக்காது, கொஞ்சம் கூட குறைய யாவு சக்தி இல்லாம கூட குறைய சொல்ற ஒரு ஆளா இருக்கிறாரு. செய்தியும் பார்க்கிறோம், அவ்வளவு மாத்தமா வேற இருக்குது. கூட குறைய சொல்றவருங்கிறது விளங்கவும் செய்யுது. எப்படி விளங்குது, நல்ல பக்காவான ஆட்கள் இதுக்கு உல்டாவா சொல்றாங்க, நேர் மாத்தமா சொல்றாங்க. இவர் கூட குறைய சொல்ற ஆளு அதுக்கு மாத்தமா சொல்றாருன்னு சொன்னா, கரெக்டான ஆட்கள் வழியாக சொல்ல அஸ்மா சொல்ற செய்தியை பார்க்கிறோம், அது மாதிரி ஆயிஷா நாயகி சொல்ற செய்தியை பார்க்கிறோம், அது மாதிரி ஜாபீர் அறிவிக்கிற செய்தியெல்லாம் நிறைய சஹாபாக்கள் இந்த கருத்துக்களை அறிவிக்கிறாங்க. அவ்வளவு பேர் அறிவிக்கிற ஹதீஸ்கள்லாம் எல்லாரும் நல்ல நல்ல ஆட்களாவே இருக்கிறாங்க, நல்ல கரெக்டா உறுதியான ஆட்களா இருக்கிறாங்க. அதனால இந்த ஹதீஸ் யாரை எடுத்துக்கணும் காட்டினார்களே, ஆனால் இது தள்ளுபடி செய்யப்பட்ட ஹதீஸ். இதை சொல்ற ஆள் ராங்கா சொல்லி இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னதை ஒன்னு விளங்கியோ ஏதோ கவனக்குறைவுலையோ அவர் மிஸ்டேக் பண்ணி இருக்கிறார்னு சொல்லி ஹதீஸ்களை வல்லுநர்கள் இதுக்கு முடிவு கட்டி இருக்கிறாங்க. அதனால இது நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. தாராளமா என்ன செய்யலாம், மனைவிக்கு அந்த ரைட் இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவி இல்லாம உறவினர்கள் இருக்காங்கல்ல, உறவினர்களுக்கு உணவு விஷயத்தில் ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உணவுல மட்டும்தான் வழங்குதா. சில உறவினர்கள் வீட்டில் போய் அவங்க வீட்டு உணவை அவங்கள கேட்காம நீங்க சாப்பிடலாம். சில உறவினர்கள் விஷயத்துல மார்க்கம் என்ன செய்யுது, உங்களுக்கு அந்த உரிமையை தருது. எப்படா என் வீட்டில் சாப்பிட்டு நம்ம கேட்க முடியாது. அப்படி அல்லாஹ் குற்றம் இல்லை என்று குர்ஆன்ல அல்லாஹ் அனுமதிக்கிறான். இதை குர்ஆன்லயே அந்த லிஸ்ட போட்டு இன்னென்ன ஆளுக்கு வீட்டில் போய் நீங்க சாப்பிடுவது குற்றம் கிடையாது அப்படின்னு அல்லாஹ்வே குர்ஆன்ல என்ன செய்யறான், சொல்றான். யார் யார சொல்றான்னு கேட்டா, அதாவது உங்களுடைய தகப்பனாருக்கு தனி வீடு, நீங்க தனியா இருக்கிறீங்க, ஒரே வீட்டுல இருந்த பஞ்சாயத்து இல்லையே, நீங்க தனியா ஒரு வீட்டுல இருக்கிறீங்க, உங்க அத்தா தகப்பனார் என்ன செய்யறாரு, வேற ஒரு வீட்டுல இருக்காரு, நீங்க வாட்டு வாப்பா பார்க்க போறீங்க, போய் அடுப்பாங்கிற வரைக்கும் போய் சோத்தை போட்டு தின்ட்டு வந்துடலாம். விளங்குதா, வாப்பாட்ட பர்மிஷன் கேட்கணும், அதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம வாப்பா சுத்து நம்ம சுத்து தானே. தகப்பனார் வீடா இருந்தால் அவங்க வீட்டுல போய் என்ன செய்யலாம், அல்ல அழகா சொல்றான். என்ன செய்யறான்னு கேட்டா, உங்களுக்கு லைச குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, அந்த குழு மின் புயூத்திக்கும், உங்களுடைய வீடுகளில் போய் நீங்கள் சாப்பிடுவது அது குற்றம் கிடையாது, உங்க வீட்டுக்குள்ள சாப்பிடுறது. அதே மாதிரி அவ் புயூத்தி ஆபாய்க்கும், உங்களுடைய தந்தையர்கள் உங்க அப்பாமார்கள் அத்தாமார்களுடைய வீட்டில் போய் சாப்பிடுவது என்ன இல்ல, குற்றம் இல்ல. அல்லது உங்க தாய் தனியா இருக்கிறாங்க, தாய் தனி வீட்டில் இருக்கிறாங்க, நீங்க தனியா இருக்கிறீங்க, அல்ல பாப்பா இறந்து போயிட்டார், அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க, அம்மா வீட்டுக்கு போறீங்க, அம்மா வீட்டுல போய் என்ன செய்யலாம், சாப்பிட்டுக்கலாம். குறிப்பா பெண்களை பொறுத்த வரைக்கும் அம்மா வீட்டுக்கு வருவாங்கல்ல, இது ஆம்பளை விட பொம்பளைகள் ரொம்ப மேசாகும். பாப்பா வீட்டுல சாப்பிடுறதுங்கிறது யாருக்கு பொருத்தமாகும், ஆம்பளைகளுக்கு வர்றதை விட. ஏன்னா ஆம்பளை தகப்பன் புள்ள ஒன்னாதான் இருப்பாங்க, பெரும்பாலும் கவனிக்காம புள்ள கவனிக்காம போனா தான் பாப்பா தனியா இருக்கிற நிலை வரும். ஆனா பொம்பளை பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னொரு வீட்டுக்கு போயிடுவாங்க, அவங்க அத்தாவை பார்க்க வர்றாங்க, அத்தா கொஞ்சம் சோறு எடுத்து போட்டுக்கிட்டுமா, அதெல்லாம் தேவை கிடையாது, அம்மா கொஞ்சம் சோறு எடுத்து வச்சுக்கிட்டுமா, அது நம்ம பாட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதான், நம்ம பாப்பா நம்ம உமா அழுதா. அப்ப மகளாகவும் மகனாகவும் இருப்பார்களே ஆனால், அவங்க தகப்பனுடைய வீட்டுக்கு வந்தார்களே ஆனால் திங்கிறதுக்கு தான், அதுக்கு ஆகிட்டு வந்துடக்கூடாது. திங்கிறது குற்றம் இல்லைங்கிறான், நல்லா விளைக்கிறேன். பாப்பா வீட்டுல ஒண்ணும் இல்லை, நம்ம வீட்டுக்கு நகையெல்லாம் கழட்டி தூக்கிட்டு வந்துடலாமா, அம்மா நகை நம்ம நகை தான் சொல்லக்கூடாது. எல்லாம் திங்க எதுக்கு மட்டும் சொல்றான், அந்த குழு உண்பது, இந்த உண்பதுக்கு மட்டும் தான் இதுல பர்மிஷன். சொந்தக்காரங்கள் விஷயம் நமக்கு என்ன அனுமதி என்று கேட்டா, பாசல் கட்டி வர்றது கூட அனுமதி கிடையாது. உண்பதுன்னு சொன்னதுனால அந்த தோட்டத்துறவுகளுக்கு சொன்ன அந்த மாதிரி சட்டம் தான். திங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு, நீங்க போய் சாப்பிட்டு வீட்டுல இந்த 8 பேர் இருக்காங்க, பார்சல் கட்டி எடுத்துட்டு போக முடியுமா, அதுக்கு உங்களுக்கு கேட்கணும், அவங்க ஒத்துக்கிட்டா எடுத்துட்டு போகலாம், பர்மிஷன் இல்லாம எடுக்கக்கூடாது, நீங்க சாப்பிட்டுக்கலாம். அப்ப என்ன செய்யறான், அந்த குழு மின் புயூத்தி ஊபியூத்தி ஆபாய்க்கும், உங்களுடைய தகப்பனார்களுடைய வீட்டுகளில் போய் நீங்க சாப்பிடலாம். அவுபுயூத்தி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய அம்மாமார்கள் தாயார்கள் வீட்டில் சாப்பிடலாம். அவுபுயூத்தி இஹ்வானிக்கும், உங்க அண்ணன் வீட்டுக்கு தம்பி வீட்டுக்கு போறீங்க, நல்லா சாப்பிடுவாங்க. அண்ணன் வீட்டுல போய் தம்பி என்ன செய்யலாம், உரிமையா
சோத்த வாழைப்பழம் இருக்கு, எதோ இருக்கு, எடுத்து சாப்பிட்டு நம்ம பாட்டுக்கலாம். வீட்டில் பண்டங்கள் வச்சிருக்காங்க, நான் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டுமா, அதெல்லாம் கேட்க வேண்டியதில்லை. நம்ம